ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் அட்டகாசமான தீயல் ரெசிபி இஞ்சி புளி. சாதத்தோட நம்பர் 1 காம்பினேஷன். இட்லி, தோசை, சப்பாத்தியும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காரம், புளிப்பு, இனிப்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சியை தோல் நீக்கி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கப் அளவில் 1 கப் இருக்குது. எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். இந்த தீயலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இஞ்சியில் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கு. சுத்தத்தினால் ஏற்படக்கூடிய வாந்தி, தலை சுற்றல், செரிமான குளறுகளை நீக்கி பசியை தூண்டக்கூடியது. 1 மாதம் வரைக்கும் இந்த தீயல் கெட்டு போகாது. சூடாக்கி பயன்படுத்தலாம். மாதம் ஒரு முறை செஞ்சு வச்சிருந்தாலே போதுமானதாக இருக்கும். இஞ்சி நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்கு. ஏன் இதில் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதால தீயை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாகவே கருவேப்பிலை பொரிஞ்சு வந்துடும். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆறுற வரைக்கும் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறி வந்திருக்கு. மிக்சி ஜாருக்கு மாற்றி முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி தீயல் பீஸாவோ அல்லது இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி கூட செய்யலாம். நான் அரைச்சி செய்கிறேன். ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பொரிச்ச எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எண்ணெய், 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பொன்னிறமானதுக்கப்புறமா 1 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் லேசாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள். உங்கள்கிட்ட வெந்தயத்தூள் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலர் அதிகமாக இருக்கும், காரம் குறைவாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். காரம் கூடின மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் குறைவாக சேர்த்துக்கோங்க. தீ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கட்டும். ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன், அதில் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த இஞ்சி, கருவேப்பிலை விழுது. ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி. தீயலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப குறைவான தீயில 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தீயலுக்கு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. காரம் புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது மண்டை வெல்லம் அல்லது கருப்பட்டி சர்க்கரை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடுதலும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்தை பொறுத்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை லேசாக தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா தீயை ஆஃப் பண்ணிடலாம். தீயல் இந்த அளவு பாத்தில் இருக்கணும். இஞ்சி பொரிச்ச எண்ணெயில் இருந்தானே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 அல்லது 2 மிளகாய் வத்தல். கடுகு நல்லா உடைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிப்பை தீயலில் சேர்த்துடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நார்த்தங்காய் தீயல், வல்லாரை இஞ்சி தீயல், நார்கோயில் ஸ்டைல் இஞ்சி தீயல் எல்லாமே வீடியோ இருக்குது. தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.